ஹாய். த வேர்ட் லாஸ்ட். நீங்கள் கேட்கலாம், நான் என்னடா லாஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஒன்று இருக்குது. நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து ஒரு ட்ரீம் இருந்திருக்கும், டாக்டர் ஆகணும் இல்லைனா இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு. மேபி எல்லாருக்கும் ஒவ்வொரு ட்ரீம் இருந்திருக்கும். பட் எல்லாருமே அதுக்கு ரிலேட்டடான ஃபீல்ட் தான் நம்ம 12th ஸ்டாண்டர்ட்லையும் சரி காலேஜ்லேயும் எடுத்து படித்தோமான்னு கேட்டால் மோஸ்ட்லி அப்படி இருக்காது. நம்ம 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ட்ரீம் இருந்திருக்கும். எக்ஸாம்பிள் ஒரு மெடிக்கல் ஃபீல்டோ இல்லைனா இன்ஜினியர் ஆகணுமோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கனவு இருந்திருக்கும். ஆனால் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்ச பிறகு 11th 12th அதுக்கு ரிலேட்டடான ஃபீல்டு தான் எடுத்து படித்தோமான்னு கேட்டால் கண்டிப்பாக நிறைய பேருக்கு அப்படி இருக்காது. மேபி 10th வரைக்கும் நம்ம டாக்டர் ஆகணும்னு நினச்சிருக்கலாம். பட் ஆனால் 10th முடிச்ச பிறகு இல்லை நம்ம இன்ஜினியர் போகலாம், இன்ஜினியரிங் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம 11th 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிச்சிருக்கலாம். அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்ச பிறகு காலேஜில் போயிட்டு நம்ம இன்ஜினியரிங் தான் எடுத்துப்போமான்னு கேட்டால் இல்லை, மேபி அங்கே போயிட்டு வேறு ஏதோ காமர்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த லைஃப் டைமில் நம்ம எல்லாருமே ஒரு டிசிஷன் வேறு எடுத்து நம்ம ஏதோ ஒரு ஃபீல்டில் போயிருப்போம். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த காலேஜ், நம்ம காலேஜ் முடிச்ச பிறகு நம்ம படித்த படிப்புக்கு ஏற்ற வேலைக்கு தான் போவோமான்னு கேட்டால் அது டவுட் தான். இப்போ பிடிச்சோ பிடிக்காமலே காலேஜ் முடிச்சோன்னே நம்ம ஒரு ஜாபில் போய் ஜாயின் பண்ணியிருப்போம். ஸோ இதாண்டா ஆண்டவன் காட்டின வழின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஜாபில் உட்காந்துருப்போம். ஸோ அட்லீஸ்ட் இந்த ஜாப்லேயாச்சும் நல்லா கற்றுக்கிட்டு ஒரு ஸ்கில்லை நல்லா லேர்ன் பண்ணிட்டு பெரிய ஆள் ஆயிடலாமான்னு நினைப்போம். பட் ஆனால் இங்கே தான் டிஸ்ட்ராக்ஷன் ஒருத்தன் வருவான். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம எடுத்த ஏமே நம்மளால் கண்டினியூ பண்ண முடியல ஃபோக்கஸ்டாக. பட் ஆஃப்டர் நம்ம ஒர்க்கு ஜாயின் பண்ண அப்புறம் மட்டும் எப்படி நம்ம ஒரு ஸ்கில்லை நம்ம ஃபோக்கஸ்டாக லேர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் நினைக்கலாம், இந்த டிஸ்ட்ராக்ஷனுங்கிறவன் என்ன பண்ணிட போகிறான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். ஆனால் எல்லா வேலையும் பார்த்துருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்னையே சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளா. ஸோ இதான் பணம். ஸோ டோம்லிக்கும் போடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னையே சொல்கிறேன். இப்போ என்னோடய ஒர்க்கிங் ஹவர் 9 to 7 o'clock. ஸோ இப்போ 9 to 7 o'clock அப்புறம் எனக்கு ஒரு 4 hours டைம் இருக்கும். இந்த 4 ஹவர்ஸில் நான் விருப்பப்படுற ஸ்கில்லை லேர்ன் பண்ணிட்டு என்னால் பெரிய ஆள் ஆக முடியும். பட் நான் தான் பண்ணுவேன்னா கேட்டால் இல்லை. ஸோ இதான் பண்ணேன். ஸோ நான் விருப்பப்படுற ஸ்கில்லை என்னால் லேர்ன் பண்ணிக்க முடியும் இந்த 4 ஹவர்ஸில். பட் அதான் நான் பண்ணுவேனான்னு கேட்டால் அதான் இல்லை. ஸோ நான் வந்தோடனே ஃபஸ்ட்டு என்னோடய ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நான் என்னோடய டின்னரை முடிப்பேன். பிகாஸ் நம்ம எல்லாருமே மிஷின்ஸ் இல்லை. ஸோ வந்தவுடனே நம்ம இன்னொரு ருட்டீனுக்குள்ளே நம்மளால் ஷிஃப்ட் ஆக முடியாது. ஸோ எல்லாருக்குமே ஒரு ரெஸ்ட்டு தேவைப்படும். ஸோ அதுக்கு என்னோடய ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நான் டின்னர் கம்ப்ளீட் பண்ணேன். ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ 1 hour போடலாம். ஸோ நான் 1 hour ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் நான் ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கும் நான் என்னோடய டின்னர் முடிக்கிறதுக்கும். ஸோ இந்த 1 hourக்கு அப்புறம் நான் நினைக்கிற ஸ்கில்லை தான் நான் போய் லேர்ன் பண்ணுவான்னு கேட்டால் அது இல்லை. நான் போயிட்டு அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுவேன். ஸோ இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல்னால் ஜஸ்ட்டு நான் அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 45 minutes ஸ்க்ரோல் பண்ணுவேன். ஸோ இந்த 45 minutes நான் ஸ்க்ரோல் பண்ண அப்புறம் திருப்பி போய் என்னோடய ஸ்கில்லை லேர்ன் பண்ணுவான்னு கேட்டால் அதுவும் இல்லை. பிகாஸ் நான் அந்த 45 minutes நான் ஸ்க்ரோல் பண்ண உடனே எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் ஆயிரும். என்னடா இது, நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணணும்னு நினச்சோம், பட் ஆனால் வந்து நம்ம வேஸ்ட்டாக இன்ஸ்டாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு கில்ட்னஸ் வரும். ஸோ இப்போ நான் அந்த கில்ட்டியில் என்ன பண்ணுவேன்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு டெக்ஸ்ட்டாக ஒரு கால் பண்ணுவேன். ஸோ கால் பண்ணி அன்றைக்கி நடந்ததெல்லாம் புலம்புவேன். இல்லாட்டி நம்ம நெக்ஸ்ட் வீக் என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று சும்மா ஏதாச்சும் வெட்டித்தனமாக அவன்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன். இப்போ நான் தான் கால் பண்ணுவேன், வெட்டித்தனமாக சொல்லக்கூடாது. ஏதோ வந்துட்டு ஃபோன் பண்ணி அன்றைக்கி நடந்ததெல்லாம் புலம்புவேன். அட்லீஸ்ட் ஒரு 1 hour நான் அதில் என் டைமை வேஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ 1 hour முடிஞ்சிச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 9:45 இருக்கும். ஸோ இந்த 9:45 இவ்வளோ நேரம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். அப்புறம் 9:45 அப்புறமாச்சும் நான் போய் ஸ்கில்லை லேர்ன் பண்ணுவான்னு கேட்டால் அது இல்லை. பிகாஸ் இப்போ நான் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டேன், என் ஃப்ரெண்ட்டை பேசியும் என்னோடய டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து மைண்ட் ரொம்ப வெக்ஸ் ஆயிரும், ஒரு மாதிரி வெக்ஸில் இருப்பேன் அந்த டைமில். ஸோ திருப்பியும் என்னோடய மைண்ட் வந்து இன்னொரு அந்த வெக்ஸுக்குள்ளேருந்து வெளியே வர ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ராக்ஷனை தேடும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா மறுபடியும் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுவேன். ஸோ இந்த டைம்
ஸ்பெசிஃபிக்காக எதுவும் டைம் இல்லை. நான் அன்டில் என்னோட ஐயும் பிரெயினும் டயர்டாக வர ஸ்க்ரோல் பண்ணுவேன். ஸோ லாஸ்ட்டாக என்னோட நைட் முடிக்கும்போது எப்படி இருக்குன்னா, நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு என்னோட ஐ எப்போ டயர்ட் ஆகுதோ அப்போ நான் தூங்கிடுவேன். ஸோ இப்போ நான் வந்து இன்னைக்கு ஒரு நாள் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நான் வந்து என்னோட டின்னர் கம்ப்ளீட் பண்ணிட்டு என்னோட ஸ்கில்லை லேர்ன் பண்ணுவேன்னான்னு கேட்டால் அதுவும் இல்லை. இந்த லூப்பில் மறுபடியும் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். இந்த லூப் அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த லூப்லேயே ரிப்பீட் ஆகி நம்மளோட பிரெயின் என்ன ஆயிரும்னா, நம்மளால் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு கில்ட்னஸும் நம்மளுக்கு கொடுத்துரும். ஸோ இப்போ அந்த லூப்லேருந்து நம்ம ஃபஸ்ட் எப்படி வெளியே வரணும்னு பார்க்கணும். ஸோ நம்மளோட ஸ்கில்லை நம்ம லேர்ன் பண்ணணும்னா முதல்ல இந்த மாதிரி இருக்கிற லூப்லேருந்து வெளியே வரணும். இந்த லூப்பில் மாட்டிக்கிட்டாலே ஒரு ஜோக்கர் தான். உண்மையிலே ஜோக்கர் தான். அது மாதிரி தான் லூப்லேயே சுற்றி நம்ம நினச்ச ஸ்கில்லையும் நம்மளால் லேர்ன் பண்ண மாட்டோம். கடைசி வரைக்குமே தற்குறியாக வளர்ந்துட்டு போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லூப்லேருந்து நம்ம வெளியே வரணும்னா நம்மளுக்கு இந்த லூப்பில் மாற்றுறதுக்கான என்ன முக்கியமான ப்ராப்ளம்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதை எப்படி சொல்லணும்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு நம்ம சைக்கிளில் ஒரு பஞ்சர் கடையில் கொண்டு போய் விட்ருவோம் வைங்களேன். அந்த மெக்கானிக் என்ன பண்ணுவார்னா, ஃபஸ்ட்டு பஞ்சர் எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு தேடுவார். ஸோ அதான் நம்மளோட ப்ராப்ளம் என்னென்னு ஃபஸ்ட் நம்ம தேடணும். ஸோ ஒன்ஸ் இந்த மெக்கானிக் அந்த ப்ராப்ளம், அதாவது டயர் எங்கே கிழிஞ்சிருக்குன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டாருன்னா அவ்வளோ ப்ராப்ளம் சால்வ் ஆவார். அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவார். அது ஈஸியாக ஓட்டிட்டாருன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ அதேமாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஏன் இந்த லூப்பில் சிக்கிறோங்கிற அந்த கீ எலமெண்ட் ஆஃப் த ப்ராப்ளமை நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அந்த கீ எலமெண்ட் ஆஃப் த ப்ராப்ளம் என்னன்னா, ஃபஸ்ட்டு ஷேம் ஆர் ஃபியர். ஸோ அந்த சரி ஷேம் ஆர் ஃபியர். ஓகே, ஷேம் ஆர் ஃபியர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இணைய வச்சு நான் சொல்கிறேன். நான் ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணணுன்னு நான் விரும்புகிறேன். பட் ஆனால் அந்த கண்டென்ட் க்ரியேஷன் நான் பண்ணாமல் இந்த லூப்லேயே சிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கேன் கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணாமல். ஸோ என்னோட ப்ராப்ளம் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஷேம் அண்ட் ஃபியரில் இப்போ நான் ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறேன்னு வைங்களேன். மேபி எங்கள் வீட்டில் பார்த்தா எது சொல்லுவாங்களா, இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ பார்த்துட்டு எனக்கு கலாச்சிருவானா. பட் அது மேபி நிறைய பேருக்கு ப்ராப்ளமாக இல்லாமல் இருக்கலாம். பட் ஆனால் அதான் எனக்கு ப்ராப்ளம். எங்கே என் மச்சான் என்னை கலாச்சிருவானா, டே என்னடா வீடியோ இப்படி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ப்பானான்னு ஒரு ஃபியர் தான் உங்களை. இல்லாட்டி ரோட்டில் போகும்போது திடீர்னு யாராவது பற்றி அந்த வீடியோ இந்த பையன் தான் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது ஒரு ஃபியர் தான். ஸோ அதான் என்னோட ஃபஸ்ட்டு ஃபியர். யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிடுவாங்களான்னு நினைக்கிறது. ஸோ தென் என்னன்னா கில்ட்டினஸ். ஸோ இந்த கில்ட்டினஸ் எதனால வருதுன்னா, நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்டால தான், நம்ம ஷேம் ஆர் ஃபியரால தான். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து யாராச்சும் எதுவும் நினச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணாமலே இருந்தாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த கில்ட்டினஸ்ங்கிறது வந்துடும். ஸோ நம்ம நினச்சதை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியலன்னா நம்ம பிரெயினே நம்மளுக்கு ஒரு கில்ட்டினஸ் கொடுத்துரும். அது எப்படின்னா ஒரு வெக்ஸான ஸ்டேட் தான் மைண்ட் செட். ஸோ நம்மளால் எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெண்டு இருக்கிறதுனால தான் நம்ம பிரெயின் வந்து ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகி ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷனை தேடுது. ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன் தேடுறதுனால தான் நம்ம இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுறோம், வேற யார்ட்டையாவது சேட் பண்ணுறோம், திருப்பியும் இன்னொரு டிஸ்ட்ராக்ஷனுக்காக இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுறோம். ஸோ இந்த லூப் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட என்ன கீ எலமெண்ட் ஆஃப் அவர் ப்ராப்ளம் அது நம்ம என்னென்னு ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராப்ளமும் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஷேமையும் கில்ட்டினஸ்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு வெளியே வரணும். ஸோ வெளியே இந்த பிறகு தென் நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும். ஸோ இது வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸான்னு சொல்ல, ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு அடிக்ஷன் இருக்கும். ஸோ எனக்கு இருக்க அடிக்ஷன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுறதுலேருந்து நம்ம வெளியே வரணும்னா அதுக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ணுறது தான் ஒரே ஒரு சொல்யூஷன். நீங்கள் சொல்லலாம், இன்ஸ்டாகிராமே அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் தராங்களே, நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு 10 to 15 minutes நம்ம இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டா அவங்களே ஒரு அலாரம் நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி செட் பண்ணலாமேன்னு. பட் ஆனால் அது எப்படி இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சிகரெட் பாக்கெட் எடுத்துக்கோங்க.
அந்த சிகரெட் பாக்கெட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 70% கவர் ஆகிற மாதிரி ஒரு வார்னிங் போட்டிருக்கான், இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேன்சர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அதை யூஸ் பண்ணுறவங்க அதை பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கன்ஃபார்ம் இல்லை, அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் அந்த இன்ஸ்டாகிராம் ப்ரொவைட் பண்ணுற ஆப்ஷன்ஸும். என்னதான் நீங்கள் வார்னிங் அதை நம்மளுக்கு கொடுத்தாலுமே நம்ம இப்படி அகைன் கண்டினியூவாக ஸ்க்ரோல் பண்ணி தான் இருக்க போகிறோம். ஸோ அப்படியும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டாகிராம் கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபீட் செக் பண்ணி ஆகணும், இல்லைனா போஸ்ட் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பெட்டர் ஆப்ஷன் நீங்கள் ஒரு லேப்டாப்பில் க்ரோமில் போய்ட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் மொபைலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். அது போக நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு லேசியாக ஃபீல் பண்ணுறீங்க, அந்த நேரத்தில் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறது ஸ்டாப் பண்ண மாட்டீங்க. இதே இது நீங்கள் ஒரு லேப்டாப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் ஃபீடாவோ செக் பண்ண போகிறீங்களோ இல்லைனா போஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டு வந்துடலாம். தென் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், நம்ம இந்த லூப்பில் சிக்காமல் நம்மளோட பிஹேவியரை மாற்றணும்னா ஸோ நம்ம வே ஆஃப் திங்கிங் மாற்றணும். வே ஆஃப் திங்கிங் நீங்கள் நினைக்கலாம், நம்ம திங்க் பண்ணுறதை நம்ம சேஞ்ச் பண்ண என்னடா சேஞ்ச் ஆக போகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு ஜாபுக்கு போகிறோன்னா நம்ம மேபி ஜாப்பில் ஒரு நேற்று நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் நம்மளை டிப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு டென்ஷனில் இருக்கலாம். நேற்று நடந்த ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டை நினச்சிட்டு நம்ம டென்ஷனில் இருக்கலாம். ஸோ அந்த நேற்று நடந்த பாசிட்டிவ் திங்கை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் இந்த ப்ரெசென்ட்டில் இருக்க இன்னைக்கு இருக்க நாள்லேயே நம்ம அது வந்து அதே டென்ஷனில் இருந்தோம்னா மேபி நம்மகிட்ட பேசுகிற கிளைண்ட்டோ இல்லைனா கொலீக்ஸ் கூடயோ நம்ம பேசும்போது அதே டென்ஷனாக நான் அவங்ககிட்ட ஆக்ட் பண்ணுவோம். விச் மீன்ஸ் நம்ம எந்த வேலை திங்க் பண்ணுறோமோ அதே வேலை தான் நம்ம ஆக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ டென்ஷனில் இருக்கோம்னா நம்மகிட்ட பேச வரவங்ககிட்டே நம்ம டென்ஷனில் தான் எரிஞ்சு விழுவோம். ஸோ அப்படி நம்ம அவங்ககிட்ட எரிஞ்சு விழும்போது ஸோ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நம்மளோட பிஹேவியரே இப்படி தான் போல, ஸோ டென்ஷன் பார்ட்டி போல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன சொல்ல வரோம்னு சொல்லிட்டு நம்மளோட கொலீக்ஸும் புரியாமல் தென் அகெயின் அவங்க சொல்கிற ஒரு ஒர்க்கை அவங்க புரிஞ்சு வைக்காம திரும்பியும் அது டிலே ஆகுச்சுன்னா அது நம்மளுக்கு தான் அகெயின் ப்ரெஷர், திரும்பியும் நம்மளுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம ஒருத்தட்ட எரிஞ்சு விழுறோன்னா நம்ம இருக்கிற டென்ஷனை அவர்கிட்ட கொடுக்குறோம். ஸோ அந்த டென்ஷனில் தான் அவரும் போய் வளர்ப்பார். ஸோ அதனால் ஒர்க்கும் ப்ராப்பராக நடக்காது. அகெயின் நம்மளுக்கு திரும்பி அந்த டென்ஷன் ரிஃப்ளெக்ட் தான் ஆக போகுது. ஸோ இதனால் நம்ம தான் அஃபெக்ட் ஆக போகிறோம். ஸோ அதான் நான் சொல்கிறேன், நம்ம திங்கிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு நம்ம திங்கிங் பண்ணுறது தான் நம்ம ஆக்ட் பண்ணுவோம். ஆக்ட் மீன்ஸ் நம்ம என்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டென்ஷனில் இருக்கோம்னா அதே டென்ஷனில் தான் இன்னொருத்தர்கிட்ட பேசுவோம். ஸோ அதுதான் நம்ம ஆக்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம ஆக்ட் தான் நம்மளோட பிஹேவியராக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணுறோம்னு வைங்களேன். இப்போ நம்ம ஒருத்தட்ட வராங்கன்னா அவங்கள்ட்ட பொறுமையாக பேசுவோம், நம்ம என்ன சொல்ல வரோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லுவோம். ஸோ நம்ம அவங்ககிட்ட பாசிட்டிவாக ஆக்ட் பண்ணால் தான் நம்ம கொலீக்ஸோ திருப்பி அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும்போதோ நம்மகிட்ட திருப்பி வந்து அப்ரோச் பண்ணி நம்மகிட்ட கேட்பாங்க. ஸோ அப்படி பண்ணால் நம்மளோட ஒர்க்கும் ஈஸியாக முடியும், எந்தவித மிஸ்டேக்ஸும் இல்லாமல் கரெக்டாக நடக்கும். ஸோ அப்படி நடந்தால் அகெயின் நம்மளுக்கு பாசிட்டிவிட்டி தான் நம்மளுக்கு கேரி ஆகும். ஸோ இதுவும் நம்ம திங்க் பண்ணுறத பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், ஸோ ஆக்ட் பண்ணுறதும் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அப்படி பண்ணால் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறதும் பாசிட்டிவாக தான் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இன்னொரு திங், டோன்ட் ஷேர் யுவர் பிளான் டு அதர்ஸ். டோன்ட் ஷேர் யுவர் பிளான்ஸ் டு அதர்ஸ். எதுக்கு நம்மளோட பிளான்ஸ்லாம் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளே எடுத்துக்கலாம். அடிக்கடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட டீ குடிக்க போயிருப்போம். ஸோ நம்ம நிறைய டைம் நம்ம பேசியிருப்போம் ஒரு டீ பிஸ்னஸை பற்றி. ஒரு டீ எடுத்துக்கிட்டா 15 ரூபாடா, சீனிக்கு 2 ரூபா, பாலுக்கு 5 ரூபா, மாஸ்டருக்கு ஒரு 2 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அதில் எப்படி பார்த்தோன்னா ஒரு 5 ரூபா லாபம் வரும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 1000 டீ விற்றா 5000 லாபம் வந்துடும்டா அப்படின்னு நினச்சி நம்ம பேசியிருப்போம். பட் ஆனால் அது பேசியிருக்க மட்டும் தான் செஞ்சுருப்போம், தவிர அதுக்கடுத்து ஒரு ஸ்டெப் கூட எடுத்துருக்க மாட்டோம். ஸோ இங்கே மொத்தமே ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் த பீப்புள் தான் இருக்காங்க. ஒருத்தங்க என்னென்னா இதுமாரி பிளான்ஸ் எல்லாம் வந்து எல்லாத்தையும் சொல்லுவாங்க, பட் ஆனால் அதுக்கான ஸ்டெப்ஸ் எதுவுமே எடுக்க மாட்டாங்க. ஸோ இன்னொருத்தங்க இருப்பாங்க என்னென்னா அவங்க பிளான்ஸையும் சொல்லுவாங்க, பட் அதே டைம் ஸ்டெப்ஸும் எடுப்பாங்க அதுக்காக. ஸோ தேர்ட் டைப் எப்படின்னா
அவங்க பிளான்ஸும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஸ்டெப்ஸும் எதுவும் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதில் ஃபோர்த் டைப் இருப்பாங்க. அவங்க ஆனால் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பிளானை யார்ட்டையுமே சொல்ல மாட்டாங்க. பட் ஆனால் அதை அவங்க பண்ணுவாங்க. அது அவங்க பண்ணும்போது அவங்களோட ரிசல்ட்டை பார்த்து தான் மற்றவங்களுக்கே வந்து ஷாக் ஆவாங்க. டே இப்படிலாம் பண்ணியிருக்கியா, நீ உனக்குள்ளே எப்படிலாம் திறமை இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைப். சரி, ஓகே, நம்ம வந்து ஒரு இந்த ரிவைஸ் பார்த்துக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியணும் அப்படின்னு சொன்னேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். லைக் உங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருக்கலாம், ஏதாச்சும் நம்மளுக்குன்னு ஏதாவது ஒரு கோல் இருக்கலாம். அதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கணும். ஸோ அந்த பிளானுக்காக நம்ம ஒர்க் பண்ணணும். பட் ஆனால் இந்த ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும். ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன் தான் இந்த லூப். ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷனுங்கிறது இன்ஸ்டாகிராம் மட்டுமோ இல்லை, இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ்ட்டு பேசுகிறதோ மட்டும் இல்லை. ஸோ அதில் உங்களுக்கு நம்ம கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு எதெல்லாம் தடையாக இருக்கோ எல்லாமே டிஸ்ட்ராக்ஷன் தான். ஸோ அது எல்லாமே இந்த லூப்பில் தான் இருக்கும். ஸோ இந்த லூப்பில் ஃபஸ்ட் நம்ம ஏன் சிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். அதுதான் அந்த கீ எலமெண்ட் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம அதுலேருந்து மோஸ்ட்லி 90% நம்ம அதுக்கு சொல்யூஷன் கிடச்சிடும். ஸோ அதில் தான் ஷேம் அண்ட் கில்ட்டி. ஸோ ஷேமுங்கிறது நம்ம என்ன யாரும் நம்ம பற்றி எதுவும் சொல்லிடுவாங்களோ, இல்லாட்டி நம்ம பற்றி பின்னாடி எதுவும் பேசிடுவாங்களோங்கிற ஒரு பயம். ஸோ அந்த பயம் வர்றதுனால தான் நம்மளுக்கு கில்ட்டினஸ் ஏற்படுது. ஸோ கில்ட்டிங்கிறது நம்ம ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணணுமே நினைக்கிறது. பட் ஆனால் நம்ம ஷேம்னால, ஃபியர்னால அதை அச்சீவ் பண்ண முடியாமல் போகும்போது ஒரு கில்ட்டினஸ் வருது. இதை நம்ம லூப்லேருந்து வெளியே வரணும்னா இன்னொரு இது நம்ம வே ஆஃப் த திங்கிங்கை மாற்றணும். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணால் தான் நம்மளுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகிறதும் பாசிட்டிவாக ரெஃப்ளெக்ட் ஆகும். நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லணும்னா, நம்ம எதை விதைக்கிறோமோ அதான் அறுவடை பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான்